ஒரு வழியா ஐயனார் துணை சீரியல்ல பல்லவன் வந்து சமாதானம் ஆயிட்டாரு, நார்மல் ஆயிட்டாரு. அவங்களலாம் இறக்கி விட்டு, "சந்தோஷமா நீ இருந்தா தான் நாங்களும் சந்தோஷமா இருப்போம்னு" சொல்லிட்டு போயிர்றாங்க. சோழன் அங்க வந்துர்றாரு. வந்துட்டு "நான் வேணா காலேஜ்ல ட்ராப் பண்ணணுமான்னு?" கேட்குறாரு. "நான் பஸ்லயே போய்க்கிறேன்னு" சொல்றாங்க. பல்லவன் சொல்றாரு, "அண்ணி என்கிட்ட இந்த மாரிலாம் பேசுனாங்க. பேசுனதுனால தான் நான் மனசு மாரி இவ்வளோ தூரம் நல்லா இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "உண்மைக்கேவாடா இவ்வளோ இவ்வளோ தூரம் பேசியிருக்காளான்னு" சொல்லி கோயில்ல பேசினதெல்லாம் நெனச்சு பார்க்குறாங்க. அப்போ வந்து பரவால்ல என் ஒய்ஃப் இப்படிலாம் பேசுறாளேன்னு சொல்லி, ஆனா அவங்க உன்ன தான் கடைசி வரைக்கும் ஏத்துக்கிட மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏய்" சொல்லிட்டு அடிக்க போறாரு. அந்த பக்கம் காயத்ரி வந்து வராங்க. இவர பார்க்குறாங்க. "நேத்து நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஓகேவான்னு?" பல்லவன பார்த்து கேட்க, பல்லவன் "இல்ல ஒரு சின்ன பிரச்சனை தான் சால்வ் ஆயிருச்சு" அப்படிங்கிறாங்க. காயத்ரி பல்லவன் புது ட்ராக் ஒண்ணு போகும் போல. அடுத்து பாண்டி ட்ராக்க விட இவங்க ட்ராக் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? அதே மாரி சோழன் வந்து அவங்க கார்ல போறவங்க கூட பேசிட்டே போறாரு. ஆனாலும் அவங்க அவங்க நிப்பாட்ட சொன்னாலும் இவரு நிப்பாட்ட மாட்டாரு போல. நிலா ஃபோன் பண்றாங்க. நிலா ஃபோன் பண்ணும்போது பேசி முடிச்சுட்டு ஆஃப் பண்ணாமயே வச்சுர்றாரு. அதுக்கப்புறம் அந்த கார்ல பேசுறதெல்லாம் நிலா கேட்குறாங்க. அப்போ வந்து இவரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்து அவங்கள மொக்க போட்டு போர் அடிக்காரு. நிலா அதெல்லாம் கேட்குறாங்க. சோழன் ரொம்ப ஆர்வமா நிலா சொல்றத கேட்க வராரு. ஆனா என்ன சொல்ல வராங்கங்கிறத தான் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஆனா ப்ரோமோல காமிச்ச மாரி அவங்க காயத்ரி வீட்டுக்கு கூட்டு போறாங்கங்கிறது தான் அந்த ட்விஸ்ட்டு. அதையும் வந்து ஏற்கனவே ப்ரோமோல உடைச்சதுனால. ஆனாலும் இன்னைக்கு சீரியல் ரொம்ப ஜாலியா போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.